ஸ்ரீமன் நாராயணீயம் 36ஆம் தசகம் பரசுராம அவதாரம். அத்ரி முனிவன் அனுசூயை அன்னைக்கு தத்தன் என்ற மகனாய் பிறந்தாய். நித்தம் நற்றவம் செய்த உன்னை கார்த்தவீரியன் கண்டு வணங்க சித்தன் நீதான் எட்டையும் தந்தாய். உத்தமன் நீயே தன் கூற்றமெனவே பக்தன் உன்னிடம் வரத்தை பெற்றான். அந்தணர் குலமதை வெறுத்தான் மன்னன் வேந்தர் மற்றுளர் அவ்வழி நடந்தார். அரசர் தம்மை மாய்த்தரம் பேணி வரத்தை மெய்ப்பிக்க எண்ணம் கொண்டு பரசுராமன் எனும் மகனாய் உதித்தாய். பிருகுவின் தனையன் ஜமதக்னிக்கே மறைகள் 4ம் ஓதி முடித்தாய். இறை போன்ற தந்தை தாயின் குணத்தில் குறை கண்டு கொல்லென சோதரர் மறுத்தார். முறையாக முடித்தனை அப்பன் கட்டளை நிறைந்தே அவனும் வரம் கேள் என்றான். இறந்தவர் எழு என வேண்டியே பெற்றாய். ஈன்றவன் மகிழ இமையவர் பசுவை சான்றோன் அழைத்தான். மந்திரம் உரைத்தே பாட்டனின் சொல்லால் கானகம் ஏகி பாட்டம் வல்லோன் படைதனை வழங்க அவுணனை அளித்தாய். நல்லதோர் நட்பாய் தவமுனி தன்னை அடைந்தே மீண்டாய். காத்த வீரியன் கானகம் வந்தான். உத்தமன் உந்தை விருந்தினை உண்டான். உம்பர்த்தம் பசுவின் உன்னதம் கண்டான். வம்பர்த்தம் உரையால் விலை பேசி நின்றான். அம்பெய்து கொன்றார் நின் தந்தை மறுக்க காமதேனு தன் சேனையை அழித்திட தாம் கொண்டு சென்றார் தெய்வத்தாயதை. நல்வாழ்வின் மந்திரம் வெள்ளிதான் உரைக்க நலம் கொண்டு மீண்டெழுந்தான் நின் தந்தை. குலம் காக்கும் சிவனவன் தூதன் படை வழங்க உலகுதான் உய்யவே போரினை துவக்கினாய். 10,000 மக்களோடு பல்வகையாய் படைகளோடு அதிர்கின்ற நிலமதிலே அரசன்தான் சமர் புரிய எதிரிகள் அனைவரையும் இமைப்பொழுதில் நீ அளித்தாய். விதிர்த்து போய் மன்னன் தன் மகன்களோடு நின்றானே. 10 தலை அரக்கனவன் கர்வம் தான் அடக்க வேண்டி 10 100 கரங்கள் கொண்டு நருமதை நதியை தான் தடுத்த காத்த வீரியன் 1000ஆம் கை கொண்டு வீசுபடை மாத்திரை பொழுதில் நீ தடுத்தேதான் நின்றாயே. ஆத்திரம் கொண்டு அவன் ஏவியதோர் படை திரும்ப சாத்திரத்தின் எல்லை நீ விட்டு வென்றறிந்தானே. தோத்திரம் செய்தே தொழுதவன் தன் வினை நீங்க காத்தவனை நீயேதான் வைகுந்தம் சேர்த்தாயே. நின் தந்தை தமை கொன்றார் அரசன் தன் மக்கள்தான். நின் தாயோ மார்பறைந்து புலம்பியே தான் நிற்க மன்னவர் யாவரையும் 7 தலைமுறைக்கு பின்தொடர்ந்தே கொல்வேன் என நீயும் தான் சூளுரைத்தாய். உன் தவத்தால் நீ பெற்ற வில்லம்பு தமை கொண்டே குன்றெனவே குவித்தாயே. வேந்தர்த்தம் உடலெல்லாம் அன்று இந்த அவனியிலே அந்தணரை வெறுத்தோரை இன்றிலை எம்குமே என்றெண்ணி நடுங்க வைத்தாய். வண்ணமாய் தந்தை தன் உயிரைத்தான் மீட்டாயே. எண்ணியே நீத்தார்க்கு நீர்க்கடனும் செய்தாயே. மண்ணைத்தான் முனிவர்க்கு இனிதாக ஈந்தாயே. கண்ணன் முடிப்பதென சால்வனை நீ விட்டாயே. மலையில் நீ தவமிருக்க மலை நாட்டை கடல் கொள்ள நிலை குலைந்த முனிவர்கள் உன்னிடமே நாம் வேண்ட மலையரசன் தன்னை ஒடுக்கி சுரண்டியதால் நிலம் மீட்டாய். இலையுறங்கும் கண்ணா நீ என் நோய்கள் தீர்ப்பாயே. 36ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.